வெள்ளிக்கிழமை வழிபாடு அப்படின்னா நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். செல்வ வள வழிபாடு, சுக்கிரன் வழிபாடு, மகாலட்சுமி தேவியார் வழிபாடுன்னு. ஆனால் நான் சொல்லக்கூடிய இந்த வழிபாடு கொஞ்சம் வித்தியாசமானது. பொதுவாகவே வெற்றிலை தீபம் வழிபாடு அப்படின்றது நம்ம முருகப்பெருமானுக்கு தான் செஞ்சுட்டு வருவோம். ஆனால் இந்த வெற்றிலை தீப வழிபாடை எப்படி மகாலட்சுமி தேவியாருக்கு செய்வது அப்படின்ற தகவல்களை தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் உமையால் தமிழ் சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மங்களகரமான நாளாக சொல்லக்கூடிய வெள்ளிக்கிழமை பெண் தெய்வங்களுக்கு உகந்ததாக தான் பார்க்கப்படுது. மகாலட்சுமி, துர்க்கை, சந்தோஷி மாதா, அன்னபூரணி இப்படி பெண் தெய்வங்களை தான் இந்த நாளில் நம்ம வழிபட்டுருக்கோம். அதன் மூலம் வாழ்க்கையில் அமைதி, செல்வம், வெற்றி அப்படின்ற விஷயங்கள் நமக்கு கிடைக்கிது. தீராத பண பிரச்சனையிலேருந்து மீள்றதற்கும் செல்வத்தை பெருகுவதற்கும் தான் நம்ம வெள்ளிக்கிழமை வழிபாடு செய்வோம். ஆனால் இப்போ நான் சொல்லக்கூடிய வெள்ளிக்கிழமை வழிபாடு ரொம்பவே ஒரு அனுபவபூர்வமான வழிபாடு. 24 வெள்ளிக்கிழமைகளில் இந்த பூஜை நீங்கள் செஞ்சுட்டு வர்றதுனால மகாலட்சுமியின் அருளை உங்களால் பெற முடியும். இது எப்படி பண்ணணும் அப்படின்னா, வீட்டை சுத்தம் செய்து தூபம் காட்டி மனம் வீச செய்யணும். பூஜை, விரதம் இதற்கு மத்தியில் பரிகாரங்களையும் செய்யலாம். அதில் சில பரிகாரங்கள் நல்ல பயன் அளிக்குது. அந்த வகையில் முதல்ல மகாலட்சுமி தேவிக்கு விளக்கு ஏற்றணும். எப்படி? 5 வெற்றிலைகளை எடுத்து 5 வெற்றிலைகளை சுத்தம் பண்ணி அதில் சந்தனம் பூசி மஞ்சள் குங்குமம் வச்சு அந்த வெற்றிலைகளை வட்டமாக அடுக்கி வச்சு அதன் மீது அகல் விளக்கு வைக்கணும். அந்த அகல் விளக்கிற்குமே சந்தனம் குங்குமம் வச்சு அதையும் அலங்கரிக்கணும். அகல் விளக்கில் கல் உப்பை நிரப்பணும். மற்றொரு அகல் விளக்கில் நெய்யிட்டு 2 திரிகளையுமே ஒன்று சேர்த்து உப்பு நிரப்பப்பட்ட அந்த அகல் விளக்கிற்கு மேலே தான் இந்த விளக்கை வச்சு பூக்களால் அலங்கரித்து தீபாராதனை செஞ்சு வழிபடணும். இப்படி தொடர்ந்து 24 வெள்ளிக்கிழமை இந்த பூஜை நீங்கள் செய்துட்டு வரும்போது நல்லதொரு மாற்றத்தை நீங்கள் பார்க்கலாம். வெள்ளிக்கிழமையில் மகாலட்சுமியின் அருளை பெறுவதற்கு பசுவிற்கு பச்சை புல்லை உணவாக கொடுக்கலாம். நெய், வெல்லம், கோதுமை வெல்லம் இதெல்லாம் கலந்துமே கொடுக்கலாம். இரவு தூங்க போகிறதுக்கு முன்னாடி மகாலட்சுமிக்கு மல்லிகை பூக்களை அணிவிக்கலாம். பொதுவாகவே நீங்கள் உங்களுடைய பீரோலையும் மல்லிகை பூக்களை வச்சுட்டு வந்தீங்கன்னா பணத்திற்கு பஞ்சம் இருக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. திருமண வாழ்க்கையில் பிரச்சனை இருந்தாலுமே மகாலட்சுமிக்கு ரோஜா பூக்களை வச்சு வழிபட்டுட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த பிரச்சனை நீங்கும்னு சொல்லப்பட்டிருக்கு. வெள்ளிக்கிழமைகளில் சுபிக்ஷம் நிலைச்சிருக்க, செல்வ வளம் பெருக மகாலட்சுமியை வழிபடுவது அப்படின்றது நன்மை தரக்கூடிய விஷயம். சில பேர் ராகு காலத்தில் கூட மகாலட்சுமியை வழிபடுவாங்க. இன்னும் சிலரோ வெள்ளிக்கிழமை ராத்திரி 9:30 மணிக்கு மகாலட்சுமி தேவியை வழிபடுறவங்களும் இருக்கிறாங்க. வீட்டில் லக்ஷ்மி கடாட்சம் நிறைஞ்சிருக்கும். பொதுவாகவே வெள்ளிக்கிழமைகளில் கொடுக்கல் வாங்கலாம் செய்ய மாட்டாங்க. ஏன்னா செல்வம் கைவிட்டு போயிடும் அப்படின்ற ஒரு கருத்து நம்மக்கிட்ட ஸ்ட்ராங்காகவே இருக்குது. அது செல்வத்திற்கு தானே தவிர தர்மத்திற்கும் கிடையாது. அதனால் பிறருக்கு உதவுவது நன்மைதான். அதனால் வெள்ளிக்கிழமைகளில் நீங்கள் தானம் செய்யலாம். இது போன்ற ஆன்மீக தகவல்களுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி.